உதகை அருகே வீடு நிலமில்லாமல் 400க்கும் மேற்பட்ட இருளர் குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர். 2008ஆம் ஆண்டு பொக்காவரம் பகுதியை யானை வழித்தடமாக அறிவிக்கப்பட்ட பின்னர் பழங்குடியின மக்கள் வீடுகளை கட்டவும் மின் இணைப்பு பெறவும் வனத்துறையினர் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஒரே வீட்டில் 3 குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் உரிய வேலை இல்லாததால் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எந்த ஒரு நன்மையும் இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்குது. இந்த குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இந்த டிச்சு காவான்றது ரொம்ப ஸ்மெல்லு வாடன்றது ஜாஸ்தி இருக்குங்க. காமராஜர் கட்டின காலத்தில் கட்டினது ஒரு 30 வீடுங்க. அந்த 30 வீட்டில் எல்லாமே மண் சவரில் தான் கட்டி கொடுத்துருக்குறானுங்க. ஏழ்மையான குடும்பம் சேர்ந்தவங்க. நம்ம வீடு வசதி இல்லை. பூமி கொடுக்குறான்னு சொன்னானுங்க. பூமி யாருக்கும் இன்னும் பட்டாவும் கொடுக்கலிங்க. நாங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் இருந்தும் இங்கே தான் இருக்கிறோம். இருந்தாலும் எனக்கு வீடு இல்லை. ஒரே வீட்டில் 3 குடும்பம் மொத்தமாக ஒரு 10-15 பேர் ஒரே இடத்துல இருக்கிறோம். இன்னும் இருக்கிறவங்க அங்கங்கே தூங்கிக்குவாங்க. பின்னாடி கிச்சன் ரூமு அதெல்லாம் ஒழுகுது. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்னங்க செய்ய முடியும்? கவர்மெண்ட்டுக்கு சொல்லி இனியும் என்ன ஏதான்னு கவனிக்கல. ஒரு வீட்டில் 3 குடும்பம் இருக்குங்க. 3 குடும்பம் 2 குடும்பம் இப்படி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இது பட்டை எங்களுக்கு அந்த வீட்டோட பட்டை இப்போ அந்த குடும்பம் இருக்குது. என்னென்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பட்டை இல்லை. ஒரு வீட்டுக்கு பட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற 2 குடும்பத்துக்கு பட்டை இல்லை. அதனால் பட்டையோட எங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தா ரொம்ப வசதியாக இருக்கும். பூமி அதாவது விவசாயம் செய்யறதுக்கு பூமி அந்த எப்பாறை அது கழிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.